வெனஸ்டே அன்றைக்கி ஸ்வீட் கார்ன் அவிக்கும்போது ஒரு 2 3 ஸ்வீட் கார்னும் 2 3 சாதா கார்னும் முளைக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக அன்றைக்கி முளைச்சி வந்திருந்தது. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அம்மா வந்து வெள்ளரிசி சாப்பாடுக்கு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கொரகொரப்பான பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் கோல்டன் கலர் வந்ததும் புளி கரைசல் சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா உடனே திக்காக மாறிடும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்தால் போதும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாடு, இந்த குழம்பு, ஒரு காரசாரமான துவையலோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.